90 காலகட்டங்களில் காமெடிக்கு பிரபலமானவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். ஹீரோவை விட அதிக சம்பளமாகும் இவர்களின் படங்கள் இவர்களுக்காக படம் 100 நாட்கள் திரையில் ஓடும். தற்போது ஜெயிலர் 2 பாகத்தில் நடிக்க நெல்சன் கவுண்டமணியை அணுகியுள்ளார். அவரும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். நடிக்க 10 கோடி கேட்டுள்ளார் கவுண்டமணி. இதனை அறிந்த ரஜினி சார் 3 காட்சிகளுக்கு 10 கோடி கேக்குதா என கோபமாக பேசியுள்ளார். பின்னர் கவுண்டமணியை படத்திலிருந்து தூக்கிவிட்டாராம் நெல்சன். இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கவுண்டமணி இந்த தகவலை பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ரஜினி சாரை நேரடியாகவே விளாசியுள்ளார். கடந்த 2023 ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் சார், வசந்த் ரவி, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன், யோகி பாபு ஆகியோர் நடித்திருந்தனர். கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் ஆகியோர் கேமியோ ரோலில் வந்து கைத்தட்டல்களை பெற்று சென்றனர். இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ரஜினி சார் கெரியரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைந்தது. ரூபாய் 650 கோடிக்கும் மேல் வசூல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதன் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் ரஜினி சார் காம்போவில் மீண்டும் உருவாகும் ஜெயிலர் 2 படம் 1000 கோடியை தாண்டிய வசூலை பெறும் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. அண்மையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றிருந்த ரஜினிகாந்த் சாருக்கு அம்மாநில சினிமா ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். பின்னர் சென்னை திரும்பிய அவர் ஜெயிலர் 2 படத்தின் முக்கியமான அப்டேட்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். படப்பிடிப்பு கேரளாவில் முடிந்துவிட்டதாகவும் அடுத்து ஹைதராபாத் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். விறுவிறுப்பாக நடந்து வரும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு தீபாவளிக்குள் முடிந்து அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.